Hey Tribe Awesome, welcome to the LJ Show. நான் லாவண்யா ஜெயக்குமார், lavanyajaykumar.com இருந்து LJ ஷோல நம்ம அதிகமாக பேசுகிற விஷயங்கள் உங்களோட மைண்ட் செட் கோச்சிங் பற்றி. இன்றைக்கும் அதை பற்றின ஒரு டாபிக். உங்களோட ஒரு ட்ரீமை நிறைவேற்றுறதுக்கு ஒரு கோல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு எல்லா ரிசோர்ஸும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதை வச்சுக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான். எனக்குலாம் சின்ன வயசுலேருந்தே ஒரு இது இருக்கும், நம்மக்கிட்ட எல்லா ரிசோர்ஸும் இருக்கணும். ஒரு ட்ராயிங் கற்றுக்குறோம் அப்படின்னா, அதாவது அவர் பிக்காசோ என்னெல்லாம் வச்சுருப்பாரோ அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்டும் என்கிட்ட இருந்தால் தான் என்னால் அவுட்புட் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நான் எல்லாத்தையும் வாங்கி பயப்படி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா ஆகும்? அனாலிசிஸ் பேராலிசிஸ் தான் ஆகும். ஐயோ இவ்வளோ விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கே, அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமையே நான் பயங்கரமாக முழிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பேன். வாலிபால் கற்றுக்க போகிறோமா, நம்மகிட்ட ஃபுல்லாக அப்படியே ஒலிம்பிக் லெவல் அத்லீட் மாதிரி ஃபீல் பண்ணிடுறது. எல்லாத்தையும் வாங்க, பேரண்ட்ஸை போட்டு டார்ச்சர் பண்ண அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லா வேலைகளும் செஞ்சுட்ருப்போம். இதை கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஒரு ஜிம் போகிறீங்க அப்படின்னா எல்லா எக்யூப்மெண்ட், எல்லா ட்ரெஸ்ஸு, பக்கா செட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் ஐயோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம். கரெக்டாக இதுவும் நியூ இயர் ரெசல்யூஷனில் எப்படி ஒரு கோல் செட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளே விட்டுடுறோம். அதே மாதிரியான மைண்ட் செட் தான் இங்கேயும் அப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட நமக்கு என்ன இப்போ இருக்கோ அதை வச்சு நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிக்கலாம், அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் கற்றுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் அந்த லெசன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போ நான் ஒரு பிஸ்னஸில் கட்டமைக்கிறதுலையும் சரி, நான் என்னோடய லைஃப்பை கட்டமைக்கிறதுலையும் சரி, நான் ஒரு ஹேபிட்டை எனக்குள்ளே கல்டிவேட் பண்ணுறதுலையும் சரி, எனக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹாவ் வே யூ ஆர் அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு பர்டிகுலர் மைண்ட் செட்டில் நம்ம ஸ்டக் ஆகிட்டோம். ஓகே, எனக்கு இதெல்லாம் இருந்தால் தான் நான் இதை பண்ண முடியும், அடுத்த லெவல் போகிறது கூட நான் ரெடியாக இருந்திருக்க மாட்டேன். எனக்கு ஏபிசிடி கூட தெரியாது, ஆனால் பிஹெச்டி லெவலில் எனக்கு எல்லா கவிதை புத்தகங்கள், ஷேக்ஸ்பியரோட புக்கை தான் நான் படிக்க ஆரம்பிக்கணும். அதெல்லாம் என்கிட்ட இருந்தால் தான் நான் அடுத்த ஸ்டெப்பை நான் கற்றுக்க ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இல்லை. அது இந்த ஒரு பர்ஃபெக்ஷன் மென்டாலிட்டியோட அந்த ஒரு இன்ட்ரோவர்ட்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஃபீலிங் நல்லாவே புரியும். என்கிட்ட எல்லாமே இருந்தால் தான் நான் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி, இல்லை ஸ்டார்ட்டே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி கண்டிப்பாக எனக்கும் அது பெரிய அவஸ்தையாக இருந்தது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் எதுவும் பெருசாக செய்யலை. நான் இருக்கிறது ஓகே, நான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே எனக்கு தேவையில்லை, இப்போ என்ன இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றது ஐ திங்க் நான் பிஸ்னஸில் ஆரம்பித்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போது நமக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றும் கிடையாது, பெருசாக எதுவும் தெரியாது. ஓகே, எவ்ரி திங் இஸ் ஃபிகர் அவுட்டபிள், நம்ம ஃபிகர் அவுட் பண்ணிக்கலாம். அது ஃபினான்ஷியல் மேட்டர்ஸும் சரி, அது லேர்னிங் மேட்டர்ஸும் சரி, எல்லாத்தையும் கண்டிப்பாக போக 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 கற்றுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறமே எனக்கு லைஃப்பில் ஒரு பெரிய ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் நான் பார்க்குறேன். இப்போது lavanyajaykumar.com நம்மளோட எல்ஜே அகாடமியும் என் கூடவே நீங்கள் வளர்ந்துட்டு இருக்கீங்க. இந்த ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியும் இல்லையா? என்னோட யூடியூப் ஜர்னியை ஃபஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்னெல்லாம் நான் மாற்றிட்டே இருக்கேன் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய ஜேர்னியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். என்னை டீப்பாக ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பில்டிங் வித் வாட் யூ ஹாவ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான பிரின்சிபலாக எனக்கு படுது. அதை நான் என்னோடய ட்ரைப் ஆசம் கம்யூனிட்டிக்கு இன்றைக்கி நான் அதை ஷேர் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த இன்ஸ்பைரிங்கான மெசேஜோடு தான் நான் உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். நமக்கு 1000 அடி நான் நடக்க போகிறேன் அப்படின்னா அந்த 1000 அடிக்கும் ஃபுல்லாக ஃபோக்கஸ் லைட்லாம் வச்சு நம்ம அந்த 1000 அடியும் தெரிஞ்சால் தான் நான் அடுத்த அடி எடுத்து வைப்பேன் அப்படின்ற அந்த ஒரு மென்டாலிட்டியிலேருந்து கொஞ்சம் நீங்கள் வெளியே வந்துட்டு எனக்கு வேண்டியதெல்லாம் நான் 1000 அடி போகிறதுக்கு எனக்கு 1000 அடிக்கும் ஃபோக்கஸ் லைட்லாம் வச்சு சும்மா நான் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி வலம் வர்றதுக்கு எனக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வைக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நான் ஒரு அடியாக எடுத்து வைக்க 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 என் கண் பார்வைக்கு அவ்வளோதான் படுது. ஓகே, எனக்கு ஃபோக்கஸ் லைட் வாங்குறதுக்கு காசு கிடையாது, எனக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிறதுக்கு எனக்கு ரிசோர்ஸஸ் கிடையாது, எனக்கு பெரிய படைபலம் பணபலம்லாம் ஒன்றும் கிடையாது. என்கிட்ட இருக்கிறது என் கண் பார்வை. அது மூலமாக என்னால் பார்க்க முடிஞ்சது அடுத்த ஒரு அடிக்கு அவ்வளோதான் லைட் இருக்குங்க, அதுதான் என்னால் பார்க்க முடியுது. ஆனால் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக என்கிட்ட இருக்க ரிசோர்ஸ் வச்சு அடுத்த ஒரு அடியை ரொம்ப திடகாத்திரமாக வைக்க போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் ஷிஃப்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அவ்வளோ பெரிய பவர் தரும். உங்களோட பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உங்களோட கரியராக இருந்தாலும் சரி, உங்களோட ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி, உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி, என்ன நீங்கள் ஒரு கோல் வச்சுருக்கீங்களோ அது கரியருக்கோ லைஃப்க்கோ கண்டிப்பாக அதை அடையிறதுக்கு என்கிட்ட இப்போ இந்த ரிசோர்ஸஸ் தான் இருக்குது, அதை வச்சு நான் இதை பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறதே அந்த முதல் ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைக்கும்போதே இந்த ரிசோர்ஸ் இருக்கே, இதை நான் என் கண்ணிலேயே படலையே, இதை நான் இதுக்கு யூஸ் பண்ண முடியுமே,
ஓ இது என்னை சுற்றி தான் இருந்திருக்கா, இதை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிப்போம். நம்ம ஒரு கோலை செட் பண்ணும்போது நமக்கு அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கண்ணில் தெரியும் அப்படின்றத சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா இந்த இந்த பறவையோட கண்ணு மட்டும்தான் எனக்கு தெரியுது அப்படின்னா அது சுற்றி இருக்கிறதுலாம் உங்களுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு தெரியறதெல்லாம் அந்த பறவையோட கண், அதுக்கு எய்ம் பண்ணுற அந்த பாதை தான் தெரியும் இல்லையா. அதே மாதிரி தான் நீங்கள் எனக்கு இப்போ இருக்கிற ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ஓகே நான் ஸ்கார்ஸ் ரிசோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணும், எனக்கு அது புரியுது. ஆனால் அந்த அந்த புரிதல் இருக்குல்ல, ஓகே என்கிட்ட வந்து இவ்வளோதான் இருக்குது ரிசோர்ஸஸ், அதை வச்சு நான் இன்னும் என்ன பெட்டராக பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு பார்வையை நீங்கள் மாற்றி அமைக்கிறது உங்களுக்கு அவ்வளோ அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் ஐடியாவை தரும். இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும் என்கிட்ட எல்லாமே வேணும், அப்போ தான் நான் அடுத்த அடி எடுத்து வைப்பேன், அப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னும் போது எனக்குள்ள என்ன ஒரு மென்டாலிட்டி இருந்தது தெரியுமா, ஹோர்டர்னு சொல்லுவோம்ல, எல்லாத்தையும் பதுக்கி வைக்கிறது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு அந்த அந்த ஒரு ஃபஸ்ட்டு வர இன்ஸ்பிரேஷன்லாம் மங்கி போனதுக்கப்புறம் அந்த நம்ம வாங்கி வச்ச பொருட்கள்லாம் பார்க்கும்போது அது நம்மளுக்கு காரி துப்பும் இல்லையாச்சு, ரொம்ப ஓவராக சீன் போட்டேன், இவ்வளோ விஷயங்களை வாங்கி வச்சேன் நீ ஒன்றுமே பண்ணலையே அப்படின்ட்டு. அது நம்ம ஜிம் க்ளோத்தும் செய்யும், நம்ம வந்து ஹெல்த்தியாக ஆர்கானிக் ஃபுட் ஸ்டஃப்லாம் வாங்கி வச்சுருப்போம், அதுவும் நம்மளை பார்த்து அந்த மாதிரி கேள்வி கேட்கும். நான் நல்லா படிக்க போகிறேன், நிறைய புக்ஸை வாங்கி வைக்கிறேன்ட்டு ஒரு 50 புக்கு வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி கேட்கும். கரெக்டாக? ஸோ எனக்கு 50 புக் இருந்தால் தான் லாவண்யா சொல்லியிருக்கேன், அந்த எல்லா புக் ஷெல்ஃபையும் நான் ஃபில் பண்ணி வச்சிடணும், அந்த 50 புக்கு இருந்தால் தான் நான் வந்து படிக்கவே ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றதுக்கு பதிலாக ஒரு சாதாரண ஒரு செகண்ட் ஹேண்ட் புக் ஸ்டோர் போங்க, 10 ரூபாவோ 20 ரூபாவோ என்ன புக் அங்கே நல்லா கிடைக்குதோ புரட்டி பாருங்கள், அதுலேருந்து ஒரே ஒரு புக் எடுத்துட்டு வாங்க, அதுலேருந்து ஒரு பக்கத்தை டெய்லி படிக்க ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் அடுத்த புக், அதுக்கப்புறம் அடுத்த புக், அப்படி போகிறது தான் வந்து உங்களுக்கு 50 புக் 100 புக்கு அதை படித்து முடிக்கிறதுக்கான வழியும் கூட. அப்போ தான் உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது. இதை விட்டுட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த புக்கே உங்களை வந்து 4 நாள் நீங்கள் தொடர்ந்து அது செயலை நீங்கள் சாதிக்க விரும்பின விஷயத்தை அப்படின்னால அதுவே கேள்வி கேட்கும், அது இன்னும் பெரிய கில்ட் ஆகும். அதுக்கப்புறம் நான் ஃபினிஷரே கிடையாது, நான் குவிட்டர் அப்படின்ட்டு நீங்கள் அந்த மெசேஜை திருப்பி சொல்ல ஆரம்பிப்பீங்க. அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து whatever you want to do in life, ஓகே, அது ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய சாதனை பண்ணுற விஷயமா இருக்கலாம், எதாக இருந்தாலும் இப்போத்தில் என்ன உங்ககிட்ட ரிசோர்ஸ் இருக்கோ, என்ன வளங்கள் இருக்கோ அதை வச்சு அடுத்த ஸ்டெப் எடுங்க. நீங்கள் ஒரு ஹெல்த் கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த டயட் பண்ண போகிறேன், அந்த டயட் பண்ண போகிறேன், இந்த கீட்டோ டயட் பண்ண போகிறேன், இன்னும் இப்போ ஃபேன்சியாக நிறைய ட்ரெண்டிங் டயட்லாம் வரும், அதுக்கெல்லாம் வந்து இந்த பொருட்கள்லாம் இருந்தால் தான் நான் அடுத்த நாள்லேருந்து டயட் ஸ்டார்ட் பண்ணுவேன், இல்லைனா எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்றது பதிலாக இன்றைக்கி நம்ம பண்ணுற எல்லா கெட்ட பழக்கங்களும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஹெல்த் ஹேபிட்ஸில் என்னெல்லாம் நம்ம தீய விஷயங்கள் பண்ணுறோம் அதை கட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து புதுசாக சேர்க்கறது தான் ரொம்ப ரொம்ப தீவிரமாக புது டயட், புது விஷயங்கள், புது பழங்கள் அப்படின்றதுலாம் ரொம்ப தீவிரமாக இருக்குமே தவிர இப்போ என்ன தீமைகள் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னோட பாடிக்கு, அதை எப்படி நான் கட் பண்ணலாம், அப்படியே அதை யோசிக்கிறதே வந்து உங்களுக்கு பெரிய மாறுதல்களில் தரும். கரெக்டாக? இப்போ இருக்க எந்த வளமும் என்கிட்ட இல்லை அப்படின்னா நான் செய்கிற தப்பான விஷயங்களை கட் பண்ணுறேன், அதுவே ஒரு ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் தான். அதுதான் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ன்றது இந்த டயட் அந்த டயட் புதுசாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறது, அதுக்குள்ளே இன்டெப்த்தாக இறங்குறது, அதை ஒரு வாரம் ஃபாலோ பண்ணுறது, அது கிடையாது. அது வந்து உங்ககிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வச்சு இன்னும் எப்படி உங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை அடையிறது. சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படின்றது. இப்போ உங்ககிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வச்சு இன்னும் பெட்டரான உங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை எப்படி கொண்டு வர்றது. ஸோ உங்களோட லைஃப்பில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்கை எப்படிலாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத எனக்கு காமெண்ட்டில் தெரிவிங்க. எதுலலாம் வந்து நீங்கள் எனக்கு இந்த வளங்கள்லாம் இல்லை, எனக்கு ரிசோர்ஸஸே இல்லை, அது உங்களோட லைஃப் கோல்ஸ் இருக்கலாம், அது வெல்த் கோல்ஸாக இருக்கலாம், அது கரியர் கோல்ஸாக இருக்கலாம், ஹெல்த் கோல்ஸாக இருக்கலாம், எந்த கோலில் வந்து எனக்கு இது இருந்தால் தான் நான் இதை பண்ண முடியும்னு நினச்சிட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் லாவண்யா, அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு பேசிக்காக ஒரு விஷயம் இருக்கும், அது வந்து ஓகே இன்றைக்கி மேக்ஸ் பண்ண போகிறோம், ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்க இந்த ஒரு ஐட்டம் இருந்தால் தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் நான் வந்து ஒரு வாரம்லாம் வெயிட் பண்ணி விட்டுருக்கேன் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்கியூஸ் அது. ஓகே, நம்ம மைண்ட் வந்து எவ்வளோ ஒரு ட்ரிக்ஸ்டர் தெரியுமா, பல எக்ஸ்கியூஸஸை நம்மளுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களோட லைஃப்பில் ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹேவ். அப்போ தான் உங்களோட கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக அந்த ஹேபிட் ஹேக்கிங்கை நீங்கள் பண்ண முடியும், அந்த ஹேபிட்டை கல்டிவேட் உங்களுக்குள்ளே பண்ண முடியும். ஸோ அதுக்கு எனக்கு இருக்கிற ஒரு பெரிய மைண்ட் செட் ஷிஃப்டாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த
என்ன என்கிட்ட இருக்கோ அதை வச்சு நான் அடுத்த ஸ்டெப் எடுக்க போகிறேன் அப்படின்றது. அது எனக்கு நிறைய அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஐடியாஸ் எல்லாம் அதிக அளவுக்கு கொடுத்துருக்கு. ஐ திங்க் என்னோட பிஸ்னஸில் நான் தொடர்ந்து பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கும், நான் நிறைய விஷயங்களை வேறு மாதிரி திங்க் பண்ணுறதுக்கும் எனக்கு இந்த ஒரு ஐடியா ஷிஃப்ட் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். அதுதான் நான் இன்றைக்கி உங்கள் கூடவும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ். ஸோ உங்களோட தாட்ஸை இந்த கான்செப்டை பற்றி, இந்த ஒரு டாப்பிக்கை பற்றி என்கிட்ட மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நீங்கள் இன்னும் மாஸ்டர் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணலன்னா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட மைண்ட் செட்க்கு நல்ல ஒரு கோச்சிங் உங்களுக்கு தேவைப்படுது, என்கிட்ட அதை வாங்கிக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது lavanyajaykumar.com போங்க. பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 கிளிக் பண்ணுங்கள். அதில் இருக்க சிலபஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணுங்கள். வாவ் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் உடனே ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா நம்மளோட டீமை கால் பண்ணுங்கள். அது எண்டு கார்டில் இருக்குது அந்த நம்மளோட டீமோட காண்டாக்ட் நம்பர். ஸோ கோர்ஸ் என்கொயரிக்கு மட்டும் கால் பண்ணுங்கள். அவங்க கைட் பண்ணுவாங்க. நீங்கள் பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1லேயும் வைங்க, அதுக்கப்புறம் வந்து சீசன் 2லேயும் என் கூட ஜாயின் பண்ணுவீங்கன்றதை நான் ரொம்ப தீவிரமாக நம்புகிறேன். அண்ட் அவ்வளோதான், நம்மளோட எல்ஜே ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு குவிக் அனௌன்ஸ்மெண்ட் இன்டர்வியூ மாஸ்டரி பற்றி. இன்டர்வியூ மாஸ்டரியோட சிலபஸை நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஜாப் இன்டர்வியூஸை ஜாப் ஆஃபர்ஸாக மாற்றுறதுக்கு நம்மளோட இன்டர்வியூ மாஸ்டரி கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண போது. உங்களோட இன்டர்வியூ சக்ஸஸ், இனிமேல் நீங்கள் அடைய போகிற ஒரு இன்டர்வியூ சக்ஸஸ்க்கும் நான் தான் காரணமாக இருக்க போகிறேன் அப்படின்றத நான் ரொம்ப நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களோட இன்டர்வியூ கேமை வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இது குளோபல் சிட்டிசன்ஸ்க்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூஎஸில் இருக்கீங்களோ, யூகேல இருக்கீங்களோ, ஸ்ரீலங்காவில் இருக்கீங்களோ, மலேசியாவில் இருக்கீங்களோ, இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளோட இன்டர்வியூ மாஸ்டரி கோர்ஸ் நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணும். நான் அப்படி தான் ஒரு கோர்ஸையும் வடிவமைச்சிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இன்டர்வியூ மாஸ்டர்லையும் நீங்கள் வந்து இணைவீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ப்ரீ புக்கிங், டிஸ்கவுண்ட்ஸ், அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் அந்த ஆஃபர்ஸ் எல்லாமும் நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை நான் இன்டர்வியூ மாஸ்டர்லையும் சந்திக்கிறேன். நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 போய் ஜாயின் பண்ணுறது. ஸோ மாஸ்டர் கிளாஸில் சந்திப்போம். ஒரு எல்ஜே ஷோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.